சிட்னியின் போடி பீச்ல ஜூயிஷின் அனுக்கா ஈவெண்ட்டை டார்கெட் பண்ணி சண்டே ஈவினிங் ஒரு டெட்லியான ஷூட்டிங் நடந்திருக்கு. இந்த அட்டாக்ல 15 பேர் உயிரிழந்திருக்காங்க, 25 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல 6 பேரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இந்த அட்டாக்ல இறந்த விக்டிம்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. 10 வயது குழந்தை மெட்லீடா, ஒரு ஆலோகாஸ்ட் சர்வைவர், ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஃபுட்பாலர், ஒரு பிரிட்டிஷ் பார்ன் ராபி. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த அட்டாக் எவ்வளோ டெவஸ்டேட்டிங்கா இருந்ததுன்றத தெரிஞ்சுக்கலாம். அட்டாக்கை நடத்தினது அப்பாவும் மகனும் ஆகிய சாஜித் அக்ரம் மற்றும் நாவித் அக்ரம். இதுல சாஜித் அக்ரம் மட்டும் ஸ்பாட்ல உயிரிழந்துட்டாரு. அவருடைய மகன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. இந்த அட்டாக்கின் போது ஒரு பைஸ்டாண்டர் அகமது அல் அகமது என்பவர் கன்மேனை டேக்கிள் பண்ணி வெப்பன்ஸை பிடுங்கி பல உயிர்களை காப்பாத்திருக்காரு. அவருக்காக 1.5 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு மேல ஃபண்ட் ரைஸ் ஆகியிருக்கு. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சொன்னதின்படி சாஜித் மற்றும் நாவித் லாஸ்ட் மந்த் சதர்ன் பிலிப்பைன்ஸ்க்கு டிராவல் பண்ணி மிலிட்டரி ஸ்டைல் ட்ரைனிங் எடுத்திருக்கலாம்னு சொல்லப்படுது. பிலிப்பைன்ஸ்ல சதர்ன் மிண்டானோ ரீஜன் 1990ஸ்ல இருந்து இஸ்லாமிஸ்ட் மிலிட்டன்ட் ஹாட்ஸ்பாட்டா இருந்து வருது. அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பியது போண்டி அட்டாக்குக்கு சில வாரங்களுக்கு முன்னாடின்னு சொல்லப்படுது. பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி அல்பான்சே ரேடியோ இன்டர்வியூல சொன்னது, "திஸ் அட்டாக் வாஸ் மோட்டிவேட்டட் பை இஸ்லாமிக் ஸ்டேட் ஐடியாலஜி." இந்த அட்டாக் அவர் மெட்டிகுலஸ்லி கால்குலேட்டட் அண்ட் கோல்டு பிளட்டட்னு சொல்லியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன்ல கிடைத்த தகவலின்படி கன்மேன் தனித்து செயல்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. போண்டி பீச் ஷூட்டிங் ஒரு டெரர் அட்டாக் மட்டும் இல்ல, இன்னோசன்ஸோட லைஃப் லாஸ் ஆயிருக்கு, எஸ்டிமிஸ்டோட ஏட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, ஹியூமனிட்டி மற்றும் கரேஜ் அதே நேரத்தில் வெளிப்பட்டிருக்கு. விக்டிம்ஸ்க்கு ஜஸ்டிஸ் எப்போ கிடைக்கும்? எஸ்டிமிஸ்ட் ஐடியாலஜி எப்போ எண்ட் ஆகும்? உங்க கருத்துக்களை கமெண்டா சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.